கர்த்தருடைய நாமத்திலே இந்த மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆமோஸ் புஸ்தகம் ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகமாக, ஒரு சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வரக்கூடிய ஒரு புஸ்தகம். கர்த்தர் யாரையும் பயன்படுத்துவார், யாரையும் உயர்த்துவார் என்பதற்கு அடையாளமாய் இந்த மனிதருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. எந்த காலத்தில் எப்பொழுது வெளிப்பட்டது என்று அந்த வசனம் சொல்லுது. இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு அவர் சொன்ன வார்த்தைகளை தான் இந்த புஸ்தகத்தில் 9 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முதல் 8 அதிகாரங்கள் இஸ்ரவேல் மக்களை குறித்து அவர்களுக்கான எச்சரிப்பின் செய்தியை, அவர்களுக்கான நியாய தீர்ப்பின் செய்தியையும் கொடுத்து மனம் திரும்புதலுக்கு தேவன் அழைக்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது அவர் இந்த வார்த்தைகளை அந்த மக்களுக்கு சொல்லி எச்சரிக்க ஆரம்பித்தார். கடைசியாக 9ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்து அவர்களை கிருபையாக நான் மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லி, நான் திரும்ப உங்களை மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். 12ஆவது வசனத்தில், அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆண்டவர் அவர்களை திரும்ப சீர்படுத்துவேன், கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கொண்டு தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் பேசிக்கொண்டே வந்தார். அப்போ இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாய், இந்த மேய்ப்பர் மூலமாய் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த அதிகாரத்தில் 5ஆவது அதிகாரத்தை நாம் பார்த்தோம் என்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள் என்று ஆரம்பிக்கிறது. முதல் வசனம், இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை, அவர்களுக்கு தேவையான மனந்திரும்புதலின் செய்தியை ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ பேசுவதற்கு யாராவது ஒரு நபர் தேவைப்பட்டாங்க. எந்த காலத்திலையும் எப்போதுமே ஒரு நபர் மூலமாக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ தேவனை தேட வேண்டும். இந்த வசனத்தில் 14ஆவது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். ஆண்டவர் இங்கு ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறாரு, ஒரு கண்டிஷன்ஸையும் கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த வாக்குத்தத்தம் இவங்களே சொல்லிக்கிறது, கர்த்தர் எங்கள் தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் எங்களோடு இருக்கிறாரு அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டாங்க. அதனால தான் அப்படி சொல்றாரு. அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே, எப்பொழுதுனா நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். நன்மையை தேடுங்க. அப்பொழுது நீங்க சொல்றீங்களே ஏற்கனவே நான் உங்களோட இருக்கிறேன்னு, அதன்படி நான் உங்களோட இருப்பேன் அப்படிங்கிறார். முதல் வசனத்தில் பாருங்க, நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்க. ஏன்னா இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க விழுந்து கிடக்கிறாங்க, ஒருபோது எழுந்திருக்க மாட்டாள் என்று அவங்க சொல்றாங்க. தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், இனி ஒருபோது எழுந்திருக்க மாட்டாள், அவளை எடுப்பார் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்த செய்தியை சொல்றார். இஸ்ரவேலுடைய வருங்கால செய்தியை சொல்லும் பொழுது அவங்க நிலைமையை குறித்து ஆமோஸ் தீர்க்கதரிசி தெளிவாக அங்கு பேசுகிறார். அப்போ 3ஆவது வசனத்துக்கு வரும்பொழுது, நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல். 3 வசனங்களுமே ஒரு வருத்தத்தின் செய்தியை பதிவு செய்கிறார் ஆமோஸ். அதன் பின்பு 4ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது. ஏனென்றால் நீங்க 90% மக்கள் அழிய போறீங்க, மீதம் எவ்வளவுதான் இருக்க போறீங்க, 10%. 1000ல் 100 பேர் என்ன பண்ணுவாங்களாம், மீதம் இருப்பாங்க, 900 பேர் மரிச்சு போயிடுவாங்க. அவர் புலம்பி சொல்றாரு, 100 பேர்ல 10 பேர் தான் மீதம் இருப்பாங்க, மீத 90 பேர் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருக்கக்கூடிய ஜனங்களை அவர் சொல்லி அழுகிறார், புலம்புகிறார். ஆகையால் இந்த அழிவு வராமல் இருக்கணும், நீங்க தப்பி பிழைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அன்றைக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் எச்சரித்து சொன்னார்.
புதிதானதை, இனி நடக்க போறதை ஒரு மனிதனால இந்த உலகத்தை சொல்ல முடியாது. அதை சொல்லக்கூடியவர் யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நாம் ஆராதிக்கிற வல்லமையுள்ள பரலோகத்தின் கடவுள், இந்த வானத்தையும் பூமியை சிசித்த கடவுள், நம்மை உண்டாக்கின கடவுள், அவர் மாத்திரமே நம்முடைய எதிர்காலத்தை சொல்ல முடியும். நமக்கு என்ன நடக்க போகுது என்பதை அவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். அதில் வேதத்தில் அவர் சொல்லி வைத்த அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறி இருக்கிறது. அப்படி ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பிழைக்க வேண்டும், வாழ வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? நன்மையை தேடுங்க, தீமையை அல்ல. என்னென்ன தீமை செஞ்சாங்கன்னு பாருங்க. இவங்க எப்படிப்பட்ட தீமைகளை செஞ்சிருக்கிறாங்க? அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்கள். என்ன பண்ணாங்களா? முதலாவது அவங்க செய்த தீமை என்னது? இந்த மக்கள் தீமை செய்து ஆண்டவரை விட்டு விட்டார்கள். சர்ச்சுக்கு போறாங்க, ஆனா என்ன பண்றது இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தையை வெறுத்தார்கள். தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் டெய்லி எல்லாருக்குள்ளேயும் இருக்கா? பைபிள் வாசிக்கிறீங்களா டெய்லி? எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது? ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் வாசிச்சோம்னா பழச்சிக்கிறலாம். அந்த காலத்துலலாம் சர்ச்சுக்கு வார வாரம் போகணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. அன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு முறை போனாங்க, பண்டிகை கொண்டாட போனாங்க, பலி செலுத்த போனாங்க. ஆனால் அந்த காலத்தில், சர்ச் இல்லாத காலத்தில் ஆண்டவர் யாரை தேடினார்? ஆபிரகாமை தேடி வந்தார். சர்ச் இல்லாத காலத்தில் ஆண்டவர் மோசையை தேடி வந்தார். மோசை இருந்த காலத்தில் வார வாரம் சர்ச்சுக்கு போனாரா? ஆண்டவர் அவரோடு தான் பேச ஆரம்பித்தார். எத்தனை வேதத்தை வாசிக்கிறவர்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு 4 அதிகாரம் வாசிச்சிடணும், சரி வாசிடலாம். வாசிக்கும் போதே டிவி வரும், வாசிக்கும் போதே ஃபோன் கால் வரும். இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு 4 அதிகாரத்தை வாசிட்டேங்க, ஓகே இன்னைக்கு வேலைக்கு கிளம்பி போயிடலாம். ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். உண்மையிலே 4 அதிகாரம் வாசிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா மனரம்யமாக இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். காலையில் எந்திரிச்சோம், இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டோம், இன்னைக்கு பைபிள் வாசிச்சிட்டோம், எந்த பிரச்சனையும் எனக்கு வராது. கர்த்தர் என்ன பண்ணுவார்? என்னை பாதுகாப்பான ஒரு தைரியம் இருக்கும். உண்மையில் எனக்கு அப்படி இருக்கும், உங்களுக்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா ஆண்டவரை தேடலைன்னா எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஆண்டவரை இன்னைக்கு காலையில் ஆராதிக்கலையே, இன்னைக்கு ஜெபிக்கலையே அப்படின்னா மனசு ஒரு பயம், பதட்டம் இருக்கும். அப்போ நாம் அனுதினமும் வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் தானாக என்ன பண்ணுது? பலப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? முதலாவது அவர்களை குறித்து வாசிக்கிற அந்த தீமை என்னவென்றால், அவர்கள் வேதத்தை வெறுத்தார்கள். வேதத்தை வெறுத்தாங்க. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் பண்ணாங்க. ஆண்டவருடைய பைபிளை வாசிச்சாதாங்க என்ன ஏதுன்னு தெரியும். பைபிள் வாசிச்சு சத்தியத்தை அறிஞ்சாதான் காணிக்கை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்னு தெரியும். வேற யாராவது சொல்லியிருப்பாங்க, நீ காணிக்கையே கொடுக்க வேணாம் சாமி, நீ சர்ச்சைக்கு மட்டும் வந்தா போதும் அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கிருவோம். அன்னைக்கு அப்படித்தான் பொய்களை நம்பினார்கள். அன்றைக்கு தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்கள். காணிக்கை என்பது ஊழியக்காரனுக்கு அல்ல, அது யாருக்கு உரியது? கர்த்தருக்கு உரியது. போன வாரம் பார்த்தோம், அவங்க காணிக்கையை வாங்கினார்கள். வாங்கிய ஆலயத்தை புனரமைத்து அதை சுத்திகரித்து அதை புதுப்பித்தார்கள். மீதம் இருந்த காணிக்கையை எடுத்து என்ன பண்றாங்க? சர்ச்சுக்கு உரியதை அந்த பணி செய்த வேலைக்காரர்களுக்கு காணிக்கை கொடுத்தாங்க. சபைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சாங்க. இதுக்கு தான் காணிக்கை கொடுக்குறோம். காணிக்கைனா ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு அல்ல, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று செலுத்த வேண்டும். இது மிக முக்கியம் என்று நம்ம பார்த்தோம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இவங்க கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தார்கள். கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்கள். இரண்டாவது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் என்ன பண்றாங்களா? நீதிமானை பணத்துக்கு விட்டு போட்டாங்க. யோசேப்பை விட்டு போட்டாங்களா? இஸ்ரவேலில் தன் சொந்த சகோதரனை பணத்துக்கு விற்று போட்டார்கள். நீதிமானை பணத்துக்கும், எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும், ஒரு ஜோடி செப்பலுக்கே என்ன பண்றாங்க? எளியவனை விற்று போட்டார்கள் என்று ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். முதல் தீமை, வேதத்தை வெறுத்தார்கள், கர்த்தருடைய கட்டளைக்கு கை கொள்ளாமல் போனாங்க. இரண்டாவது, ஏழைகளை ஒடுக்கினார்கள். எந்த அளவுக்குன்னா, நீதிமானை பணத்துக்கு வித்தாங்க, ஒரு ஜோடி செப்பலுக்காக எளியவனை விற்று போட்டார்கள். 7வது வசனத்தை வாசிக்கலாம். தரித்திரருடைய தலை மேல மண்ணவாரி இறைச்சாங்க, சிறுமியானுடைய வழியை புரட்டினார்கள்,
பாருங்க, பாவங்கள், கொடிய பாவங்களை அவர்கள் செய்து வந்தார்கள். பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படி அசுத்தம் செய்தார்கள். தரித்திரருடைய தலையின் மேல மண்ணை வாரி இறைத்து சிறுமையானுடைய வழியை புரட்டினார்கள் என்று அவர்களை குறித்து இந்த தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் எச்சரித்தார். பணத்திற்காக ஏழைகளை சுரண்டி பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் ஆக்கக்கூடிய ஒரு நிலைமை அன்றைக்கு இருந்தது. ஏழைகளின் உரிமைகள் பறிக்கப்பட்டு போனது. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, ஏழையை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை அவமதிக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்க போனவங்க இந்த பாவங்களை எல்லாம் செய்தார்கள். நம்ம சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் போதாது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய பழக வேண்டும். கர்த்தருக்கு உண்மையாய் நடக்க வேணும். சர்ச்சுக்கு வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருந்துச்சு போயிடக்கூடாது. சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்கணும், மனம் திறந்து மனதார ஆண்டவரை துதிக்கணும். இந்த மக்கள் என்னென்ன தீமை செய்தார்கள் என்று பார்க்கும்போது அவங்க நீதியை புரட்டி போட்டார்கள். ஆமோஸ் 5:10 வாசிக்கலாம். ஒளிமுக வாசல்ல கடிந்து கொண்டு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிற தீர்க்கதரிசிகளை கொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. போனாரம் பார்த்தோம், யோவாஸ் என்ன பண்றாரு, அவரை காப்பாற்றி அவரை ஒரு ராஜாவா உயர்த்தின ஒரு மனுஷன் யோய்தா. அவர் யாருன்னா சொந்த அத்தை வீட்டுக்காரர் தான். அந்த சொந்த அத்தை மகனே என்ன பண்ணிடுறாருங்க, சகரியா தீர்க்கதரிசனம் உரைத்ததுனால சொந்த அத்தை மகனையே இந்த ராஜா கொண்டு போட்டுறார், யோவாஸ் கொண்டு போட்டுறார். ஏன்னா அவர் தீர்க்கதரிசனம் உரைத்துட்டார், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டார். அவர் சொந்த வார்த்தையை சொல்லலைங்க, கர்த்தருடைய வார்த்தையை தான் சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டதை சொன்னார். அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவரை கல்லெறிந்து கொன்று போட்டார்கள். இன்றைக்கு நிலைமை அப்படிதான் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் புரட்டி பொய்யை நம்பி உண்மையை வெறுத்துக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. தரித்திரனை மிதித்து போட்டாங்க, கல்லெறிந்து கொண்டாங்க. ஆண்டவராய் இயேசுவையே கொலை செய்த கும்பல் தான் இந்த இஸ்ரவேல் குடும்பத்தை சார்ந்தவர்கள், இந்த இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவர்கள். யாரை கொண்டாங்க? இயேசு கிறிஸ்துவை கொண்டு போட்டாங்க. தன்னை படைத்த கடவுளையே கொண்டு போட்ட ஒரு கூட்டமாய் அவர்கள் இருக்கிறார்கள். விக்கிர ஆராதனை செய்தார்கள். 5:26 பாருங்க, நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோளேகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவருடைய நட்சத்திர ராசி ஆகிய உங்கள் சொரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. அப்போ இவங்க என்ன செய்றாங்க, தேவனை மறந்துட்டு அந்நிய விக்கிரகங்களை சுமக்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க, அவைகளை நாடுகிறவர்களாய் மாறிட்டாங்க. அதான் சொல்லுது, உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சொரூபங்களின் சப்பரத்தை. அதையெல்லாம் நீங்கள் பரிகாரம் பண்ணணுமா, நீ அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ, சோசியம் பார்க்குறவங்களும் அதான் சொல்லுவாங்க. அதை கேட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, டூர் போகிறதெல்லாம் நாங்கள் 10 நாள் இந்த ராசி உள்ள கோயிலுக்கெல்லாம் போகிறோங்க அப்படின்னு போய் நல்லது நடக்கணும் அப்படின்னு போகிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் கர்த்தரை நீங்கள் உட்காந்து இருக்கிற இடத்துல தேடுங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவித ராசியும் தருவா, எல்லாவித உயர்வை தருவா, எல்லாவித மேன்மை தருவா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவரை தேடுங்கள், அப்பொழுது தீமையை அல்ல நன்மையை தேடுங்கன்னு சொல்றார். இவங்க எல்லாம் இப்படிப்பட்ட தீமையை தேடுறாங்க, விக்கிர ஆராதனை செய்தாங்க, அந்நியனை ஒடுக்கினார்கள், ஏழைகளை ஒடுக்கினார்கள், வேதத்தை வெறுத்து வாழ்ந்தார்கள், சுகபோகமாய் வாழ்ந்தார்கள். 6வது அதிகாரம் 4வது வசனம் 6வது வசனத்தை பார்க்கும்போது அங்கு அவர்கள் சுகபோகமாய் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். 6வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும். அப்போ நிர்விசாரமாய் இருந்து ஆண்டவரை புறக்கணித்தவர்களாக இருந்தாங்க. 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கும்போது தேவனுடைய எச்சரிப்புக்கு அவங்க கீழ்ப்படியலை. 4:6 ஆண்டவர் அப்போ குறைவை கொண்டு வந்தார், பஞ்சத்தை கொண்டு வந்தார், தண்ணி இல்லாமல் ஆக்கினார். அடுத்த வருஷம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் மழையை தடுத்தேன், ஒரு பட்டணத்து மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்து மேல் மழை பெய்யாமல் இருக்கும் பண்ணினேன். இப்படி ஆண்டவர் தண்ணீரை தடுத்து போட்டார். 8வது வசனத்தில் 2-3 பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு பஞ்சமும் கொடுத்தாரு. ஆனால் பஞ்சம் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்களை கொண்டு வந்தாலும் மக்கள் மனம் திரும்பவில்லை என்று சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் 8வது வசனத்தில். இப்படி தேவனை அலட்சியம் பண்ணாங்க பாருங்க. ஆனால் இதே 5வது அதிகாரம் 22 வாசிக்கும் போது 21, 22 வாசம்னா அவங்க பண்டிகைகளை கொண்டாடினாங்க. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்குகிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை சொல்றார். இவங்க எல்லாம் பண்டிகை கொண்டாடுறாங்க, கடவுளுக்கு செய்கிறோங்கிற பேரில் பண்டிகையையும் ஆசரிப்பு நாட்களையும் சரியாக கடைபிடிச்சாங்க.
ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்தினாங்க. அதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறேங்கிறார். 22வது வசனத்தில், உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்றார். இது எல்லாமே செய்து கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை விட்டு தூரமாய் போனார். ஆண்டவருக்காக பாட்டு பாடுறாங்க. 23வது வசனத்தில் பாருங்க, இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்பா, நீ பாடுற அழகாக தான் பாடுற, அழகா இருக்கு உன் குரல், நல்லா சத்தமாக பாடுற, நல்லா உங்கள் இசையை வாசித்து அழகாக பாடுறீங்க, இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், இதை நான் வெறுக்கிறேன். அவர் சொல்றாரு, இதை நான் வெறுக்கிறேன், இதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் ஒதுக்குறார். உன் வீணைகளின் ஓசை நான் கேட்க மாட்டேன். பாருங்க, நிறைய பேர் சர்ச்சில் வந்து ஆராதிக்கணும்னா அப்படியே நல்லா ஆராதிக்கிறவங்க, வாஞ்சியோட ஆண்டவரை தேடுறவங்க உண்டு. ஆனால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, வாயின் வார்த்தை எப்படி இருக்குது? 5:14 பாருங்க, நீங்கள் பிழைக்கும்படிக்கு நன்மையை தேடுங்கள். ஆண்டவர் எதிர்பார்ப்பது நன்மையை தேடணும். தேடுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை எபிரேய மொழியில் பார்க்கும்போது டரஸ் அப்படின்னு வருது, DARASH. அதாவது அதனுடைய அர்த்தம் ஆர்வத்துடன் தேடுதல். ஆர்வத்துடன் நம்ம சர்ச்சில் வந்து ஆராதிக்க வர்றவங்க யாரு யோசிச்சு பாருங்க. முழு மனதோடன் கர்த்தரை தேட வேண்டும். முழு மனதோடு, முழு உற்சாகமாய். 2 மணி நேரம் தாங்க நாங்கள் வாரத்திலே கொடுக்குறோம் ஆண்டவருக்கு, அதை நான் உண்மையாக தேடணும். அந்த 2 மணி நேரம் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடணும். இஸ்ரவேல் ஜனங்க என்னென்ன தீமை செய்தால் வேதத்தில் நம்ம பார்த்தோம். அப்போது நாம் செய்ய வேண்டிய நன்மைகள் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போது கர்த்தரை நாம் வாஞ்சித்து தேட வேண்டியது மிக மிக அவசியம். ஆமோஸ் 5:4 அவர் சொல்றாரு, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை உண்மையான மனம் திரும்புதலோடு தேடணும், நீதியான வாழ்க்கையோடு தேடணும். வெளியே ஒரு வாழ்க்கை, உள்ளான ஒரு வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. இரக்க குணத்தோடு இருக்கணும், அன்புள்ள இருதயத்தோடு இருக்கணும், தேவனை வாஞ்சித்து தேடக்கூடிய இருதயத்தோடு இருக்கணும், முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் தேடணும். மார்க்கு 12வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். முழு பலத்தோடு நாம் செலுத்துகிற மற்ற பலிகளை பார்க்கலும் எது முக்கியமாக இருக்குதா? முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடும், முழு மனதோடு ஆண்டவரை தேடுவது, அந்த முழு சிந்தையோடு முழுவதுமாய் நம் ஆண்டவரை தேட வேண்டும். அந்த முழு உள்ளத்தோடு தேடக்கூடிய ஒரு இருதயம் உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை தேடணும், நன்மையானதை தேட வேண்டும். ஏசாயா 55:6 சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரை தேடக்கூடிய இருதயம் இந்த தாவீதுக்கு இருந்தது. தாவீது கர்த்தரை தேடக்கூடியவராக இருந்தார். அதனால அவர் சொல்றாரு, சங்கீதம் 32:10, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ. அப்போ துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அநேகர் பணம், புகழ், பதவி இதைத்தான் தேடுறாங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வாஞ்சிக்கிறவர்கள் மிக மிக குறைவான ஜனங்களாக இருக்கிறாங்க. நாம் ஆண்டவரை தேடுகளாக இருக்கிறோமா? மேலானவைகளை தேட வேண்டும். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவை என்பது பரலோக மதிப்புகள், தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்கள் அப்படின்னு கொலோசியர் 3வது அதிகாரம் 12 முதல் 22 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மையோடு இருக்கணும், சாந்தத்தோடு இருக்கணும், நீடிய பொறுமையோடு இருக்கணும், ஒருவரை ஒருவர் தாங்கணும். இதெல்லாம் மேலானவைகள் என்று ஆண்டவர் போதித்திருக்கிறார். அன்பை தரித்து கொள்ளணும், கிறிஸ்தவர்கள் அன்பை தரித்து கொள்ளணும், ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். கணவன் மனைவியை மன்னிக்கணும், பிள்ளைகளை மன்னிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரரை மன்னிக்கணும், தூரத்து சொந்தங்களை மன்னிக்கணும், எதிரிகளையும் மன்னிக்கக்கூடிய மன்னிப்புடையவர்களாக இருக்கணும், தேவ சமாதானத்தோடு இருக்கணும். கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக நமக்குள்ளே வாசம் பண்ணணும். மேலானவைகளை தேடுவது என்றால் கர்த்தருடைய வசனத்தை நாடி தேடணும். அந்த வசனம் சகல ஞானத்தோடு நம்முடைய இருதயத்தில் பரிபூர்ணமாக வாசமாக இருக்கணும்னு சொல்லி கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடுங்கன்னு சொல்றார். இன்னைக்கு நிறைய பேர் வெளியே பாடி துதிக்கணும்,
எல்லாருக்கும் மத்தியில் பாட நினைக்கிறாங்க. அதுவல்ல, கர்த்தர் சொல்லுகிற மேலான காரியங்கள் என்பது உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கன்னு சொல்றார். கொலோசியர் 3:17 12 மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படிங்க, அது கர்த்தரை அறிந்தவர்களுக்கு மிக பொருத்தமான செயல் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே கொலோசியர் 3:19 கணவன்மாரை பார்த்து சொல்றார், உங்கள் மனைவியிடம் அன்பு கூறுங்கள், அன்பாயிருங்கள், கசந்து கொள்ளாதிருங்கள், கடுமையாய் நடந்து கொள்ளாதீர்கள் என்று கணவன்மாரை பார்த்து சொல்லுகிறார். பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியம் என்று கொலோசியர் 3:20 சொல்லுகிறார். பிதாக்களே உங்கள் பிள்ளைகளுக்கு மனக்கசப்பை கோபத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்றும் பிதாக்களை பார்த்து சொல்லுகிறார். வேலைக்காரருக்கு சொல்லுகிறார், உங்கள் எஜமான்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள் என்று. இது எல்லாமே கொலோசியர்ல பவுல் எழுதும் பொழுது மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல என்று சொல்லும் பொழுது இந்த காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர். ஆமோஸ் 5:14 அவர் சொல்றாரு, தீமையை விட்டு நன்மை செய்ய பழகிவிட்டால் கர்த்தர் நீங்க சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாய கர்த்தர் உங்களோட இருப்பார் என்று அந்த தீர்க்கதரிசி சொல்லி முடிக்கிறார். இஸ்ரேல் மக்கள் தங்களை பற்றியே அவங்க சொல்லிக் கொண்டாங்க, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், நாங்கள் தேவனுடைய ஜனங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கலை. போய் பேசினாங்க, திருடினாங்க, அந்நியர்களை ஒடுக்கினாங்க, ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, ஆண்டுடைய வார்த்தையை வெறுத்தார்கள், இந்த பாவங்களை செய்து தீமை செய்து வாழ்ந்தார்கள். ஒரு பெருமை மிக்கவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவர்களை பார்த்து சொன்னார், அவளுக்கு ஆலயம் இருந்தது, ஆராதனை இருந்தது, பண்டிகைகள் இருந்தது, இது எல்லாமே இருந்தும் ஆண்டவர் இல்லை, ஆண்டவரை தேடுங்கள் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பில் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க சொன்னபடியே தேவனாய கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆதியாகமம் 39:2 யோசேப்போடு இருந்தார், ஆபிரகாமோடு இருந்தார், இன்னும் மோசேயோடு இருந்தார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 1:23 ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவர் பிறக்கும்போது சொன்ன செய்தி என்னவென்றால், இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு, அவர் நம்மோடு இருக்கிறார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மை செய்ய பழகுங்கள். பொய் பேசுகிற இடத்துல உண்மையை பேசுங்க. பிறரோடு கோபப்படுற நேரத்தில் சிரித்து அவர்களை மன்னித்து மறக்க முயற்சிடுங்க. தீமைக்கு நன்மை செய்ய பழகும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மோடு இருப்பார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். சங்கீதம் 46 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவன். அந்த தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துவார். நாம் அவரை தேடும் பொழுது நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.